ஆனா, இப்ப பள்ளி கல்வித்துறையில ஏன் இப்படி சீரழிஞ்சு போயிருக்கு பள்ளி கல்வித்துறை அப்படின்னு கேட்கும்போது, மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரல அப்படின்னு மத்திய அரச கைய காட்டுறாங்க. இப்ப அமலாக்கத்துறை ஏன் வழக்கு பதிவு பண்ணல அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்க? மத்திய அரசு எங்கள பழி வாங்குது அப்படின்னு நேர்ல இருந்து எல்லாரும் அதிமுக ஆட்சியாளர் சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் மத்திய அரச காரணம் காட்டி இவங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல அத காலம் கடத்தலாம் அப்படின்னு திட்டமிடுறாங்களா? அதாவதுங்க, இந்த ஆட்சியே இன்னும் ஒரு சில மாதங்களில் முடிய போகுதுங்க. இந்த நேரத்தில் ஒரு வழக்கை பதிவு பண்ண அனுமதிச்சிட்டா அடுத்த வரக்கூடிய கட்சி என்ன பண்ணும்? அதிமுக அடுத்த ஆட்சிக்கு வருதுன்னா நேரு மீதான வழக்கு இன்னும் துரிதப்படுத்தி அது தண்டனை பெற்று தந்தால் இது திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நெருக்கடியை தரும். அதனால் இதை வழக்கை காலம் தாழ்த்திடுவோம். காலம் தாழ்த்த பிறகு என்ன ஆகும்? அப்புறம் இந்த வழக்கு வரதான் போகுது, நடைமுறைக்கு வரதான் போகுது. அப்போ இப்போ பிஜேபி காரணம், மத்திய அரசு காரணம், அமலாக்கத்துறை மத்திய அரசாங்கத்துடைய பிஜேபியுடைய ஒரு விங்கா செயல்படுது இப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா? இது போல தான் நாளைக்கு தேர்தல் பிறகு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை, ஊழலில் ஈடுபட்டுறது, அது குற்றத்தை செஞ்சதுக்கான தண்டனையை ஊரிய அதிமுக அரசு பொறுப்பேற்று செஞ்சா உடனே அந்த பழியை தூக்கி போடும்போது மட்டும் போடுறது. இதான் திமுகவின் மௌனம் தேர்தலுக்கான மௌனமா? தேர்தலுக்கான மௌனம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் மீது குற்றச்சாட்டு. பொன்முடி மீது ஊழல் குற்றச்சாட்டில் போய் பதவி இழந்தார், அமைச்சராக இன்றைக்கி இல்லை, அப்புறம் நீங்களே அவரை பதவி விட்டு நீக்கினீங்க. செந்தில் பாலாஜி சிறைக்கே போயிட்டு இந்த நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. அமைச்சராக தொடர்றீங்களா? துறையில்லாத அமைச்சராக இல்லை, நீங்கள் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவீங்க, நீங்கள் துறை ராஜினாமா பண்ணால் இருங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஜாமீனே கிடையாதுன்னு உடனே என்ன பண்ணாங்க? இதை அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அடுத்தது KN நேரு மீது ஒரு அமைச்சர்கள், சிட்டிங் அமைச்சருங்க, நீங்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீதுலாம் இல்லை, பொன்முடி அமைச்சராக இருக்கும்போது தான் நடவடிக்கை, செந்தில் பாலாஜி அமைச்சர் நடவடிக்கை, நேரு மீதும் அப்படி ஒன்று அமைஞ்சிடக்கூடாது. அமைஞ்சா தொடர்ந்து அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுன்னு வந்துருங்கிற அந்த பயம், அச்சம் தான் இவர்கள் என்ன பண்ண அந்த வழக்கை காவல்துறையை காலம் தாழ்த்துறாங்க.